விண்ணில் போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்க்கெட்டுக்கு எப்பயுமே போய் பார்த்துருக்கீங்க வேலூரில். இப்போ வந்து நான் போகிறது என்னென்னா, வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற உழவர் சந்தை. உழவர் சந்தைனா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே வந்து அவங்கவுங்க நிலத்தில் வளையத்தை வந்து கம்மி ரேட்டுக்கு நம்மளுக்கு எதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் வந்து 7 மணி, ஆமாம் 6 மணிலேருந்து ஒரு 11 மணி வரையும் இங்கே ஃப்ரெஷ்ஷான காய் கிடைக்குங்க. அதனால் நாங்கள் வந்து உழவர் சந்தைன்னு சொல்லுவோம். வாங்க, இன்றைக்கி வந்து இந்த உழவர் சந்தையை உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். இவ்வளோ நாள் மார்க்கெட் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சந்தையை வந்து காமிக்கிறேங்க. இது தினமும் இந்த உழவர் சந்தை ஓப்பனிங்கில் தான் இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் போய் காய்கறி வாங்கிக்கலாம். நான் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு வாட்டி வாங்கிக்குவேங்க. வாங்க, இது வீடியோக்குள்ளே போகலாம். யாராருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் உள்ளே போயிடுறேன், ஏன்னா ரொம்ப சத்தமாக இருக்கும். நீங்கள் பாருங்கள் நான் என்னென்ன காய் என்னென்ன ரேட்டுக்கு வாங்குறேன்னு சொல்லிட்டு. வீடியோ பார்த்து நான் சொல்லுங்க. இளநீர் காய கம்மி என்ன காமிச்சு அப்படி அரை கிலோ 3 ரூபாய்க்கு அவ்வளோ கம்மியா போட்டுக்கா? அரை கிலோ போட்டுட்டா சொல்கிறேன் இல்லையா? தான் யோசிக்கிறேன். 20 ரூபாய்க்கு போட்டுக்கா? அவ்வளோ வாங்கி வேஸ்ட்டாக தானே போவோம். இல்லை, ஒரு 3 ரூபாய்க்கு அவ்வளோ கம்மிங்கன்னா 130 கம்மி பண்ணிங்க. நீங்கன்னா ஒரு 50 தான் எக்ஸ்ட்ரா போடுறீங்க. எப்படி போடுறீங்க பாருங்க. அதான் என்ன தராங்க? 10 ரூபாய். ஸ்டாப் பண்ணு. மண்ணு வளர்க்கலாம். என்ன பிசு பிசுக்கு சொல்லவாங்க. பேசுற கொண்டு வரோம்.
கொஞ்சம் அளவு ரோடு தாங்க எப்படி வரைக்கும் பக்கம் ஆஃப் பண்ணிட்டா எது எத்தனையோ நான் சொல்கிறேன் சொல்கிறேன்